ஓம் ஸ்ரீமாத்ரே நமக. அபிராமி அந்தாதியோட 37வது பாடல் என்று அனுபவிக்க இருக்கின்றோம். அம்பாளுக்கு என்னெல்லாம் அணிகலன்கள், அம்பாளை அலங்கரிக்கக்கூடிய அணிகலன்கள், அவள் அழகு எப்படி அந்த அணிகலன்கள் அணிந்து கொண்டிருக்கிறாள், அந்த அணிகலன்கள்னால அழகா, அவளனால அணிகலனுக்கு அழகா, அவளால தான் அணிகலன்களுக்கு அழகு. அதைத்தான் நம்ம இப்ப இதுல அவள் அணியக்கூடிய பொருட்களை பத்தி இந்த பாட்டுல அபிராமி பட்டர் நினைச்சு பார்க்கிற. அதாவது பொருளே போகமே அப்படிலாம் சொன்னவர். பொருளாக இருக்கக்கூடியவள், அதை கொடுக்கக்கூடிய போகமாக இருக்கக்கூடியவள், மருளாக இருக்கக்கூடியவள், தெளிவை கொடுக்கக்கூடியவளாக இருக்கவள், இருள் நீக்கும் அருளாக இருக்கக்கூடியவள்னா சொன்னவர். அம்புயாதனத்து அம்பிகையேன்னு சொன்னார். அப்படி சொன்ன உடனே அவருக்கு என்ன ஆறுதுன்னா, அம்பாள் தாமரை மலர்ல உட்கார்ந்துருக்கான்னு தோன்றது இல்லையா? அப்ப அவளுடைய திரு உருவம், அவருடைய அகக்கண்ணுல நம்மளுக்கு உள்ள நினைச்சு பார்க்கலாம். அவளுக்கு அழகழகழகா அணிகலன்கள் எப்படி அணிஞ்சிட்டு இருக்கான்னு நினைக்கலாம். நாம அணிகலன்களை, அவளுக்கு அணிகலன்களை அழகு பார்த்து சார்த்தி அனுபவிக்கலாம். அவள் எப்படி, அவளுக்கு இதை போட்டுக்கலாம், அப்படி போடலாம் அப்படின்ட்டு என்னன்னா மனசுக்குள்ளேயே நம்ம அவளை ஒரு இது பண்றது. அப்ப அதுதான் பெரிய தியானம். அவளை அகக்கண்ணுக்குள்ள கொண்டு வந்து அவள் என்னெல்லாம் எப்படியெல்லாம் இருக்கா அப்படின்னு அவரோட அகக்கண்ணு முன்னால நிக்கிறதா. அப்ப அந்த திருமேனி அழகு அப்படியே அதை நினைச்சு பார்த்தோம்னா அது அப்படியே ஒரு பாடலா வருது. அந்த பாடலை இப்ப அனுபவிக்கலாம். கைக்கே அணிவது கண்ணலும் பூவும், கமலமன்ன மெய்க்கே அணிவது வெண்முத்து மாலை, விட அரவின் பைக்கே அணிவது பன்மணி கோவையும் பட்டும், எட்டு திக்கே அணியும் திரு உடையானிடம் சேர்பவளே அப்படின்னு சொல்ற. நினைச்சு பார்க்கிறார் மனசுக்குள்ள. கைக்கே அணிவது கண்ணலும் பூவும், கமலமன்ன மெய்க்கே அணிவது வெண்முத்து மாலை, விட அரவின் பைக்கே அணிவது பன்மணி கோவையும் பட்டும், எட்டு திக்கே அணியும் திரு உடையானிடம் சேர்பவளே அப்படின்னு அவளுடைய அழக எப்படி தியானம் பண்றாரு பாருங்க. மனசை அதுல கொண்டு லைக்க விட்டுற. அம்பாளோட உருவத்தை அப்படியே அகக்கண்ணில் கொண்டு அதுல கொண்டு நமக்கு மனசு எங்கேயோ போறது, ஒரு இடத்துல குவியறதா லைக்கிறதா, மனசு எங்கேயோ போயிட்டு இருக்கு, ஓடிட்டு இருக்கு, அது இஷ்டத்துக்கு நம்மளும் இழுத்துட்டு போறது. ஆனா அந்த மனசை அடக்கி அவர் அம்பாளோட தியானத்தை கொண்டு வர்ற மனசுக்குள்ள. அவளுடைய அங்கங்கள் அந்த அணியாக எப்படி எந்தெந்த பொருட்கள் எல்லாம் அவளுக்கு அழகு சேர்க்கின்றது, எதையெல்லாம் அவள் அணிந்திருக்கின்றாள்னு அப்படியே மனசுக்குள்ள அப்படியே பார்க்கிற. இந்த பாடல் வந்துடுறது அவருக்கு. அம்பாளோட கைகள்ல என்ன வச்சுட்டு இருக்கா? கண்ணல். கண்ணல் கைக்கே அணிவது கண்ணல், கரும்பு வில்லு, பூவு, மலர் அம்புகள், 5 பூக்களை வைத்து கொண்டிருக்கின்றாள். நம்ம லலிதா சஹஸ்ரநாமத்துல பார்த்துட்டு இருக்கோம். எப்படி இனிய கரும்பாக மணக்கும் நறுமலராக அவள் அலங்காரமா வச்சுட்டு இருக்கா அம்பாள். அது எப்படி, அதை என்ன சொல்றன்னா, மனசை கரும்பு வில்லுக்கும் பஞ்ச தன்மாத்திரைகளை 5 மலரம்புகளுக்கும் அதை சொல்லி அம்பாள் அதை வைத்துக் கொண்டிருப்பதாக லலிதா சஹஸ்ரநாமத்துல நம்ம அனுபவிச்சிருக்கோம். அந்த லலிதா சஹஸ்ரநாமத்துல என்னது, 2 கைகளையும் இதை வச்சுட்டு இருக்காளாம். இதை ரெண்டுத்தையும் அதான் சொல்லுவாங்க. இவன் என்ன வச்சுட்டு இருக்கான்? கரும்பு வில்லையும் 5 மலரம்புகளையும் மன்மதன் வைத்துக் கொண்டிருக்கிற மாதிரி அம்பாளும் அதை அணிந்து கொண்டே இருக்கின்றாள். அவளை தியானத்துல நினைச்சு பார்க்கும்போது அப்படியே மனசுக்குள்ள அவளுடைய இந்த உருவத்தை கொண்டு தியானிக்கணும் நாம. அப்ப அந்த அங்கங்கள்ல என்னெல்லாம் அணிகலன்கள் அணிஞ்சிட்டு இருக்கான்னு அபிராமி பட்டர் அப்படியே அழகா நினைச்சு பார்த்துட்டு எப்படி சொல்லிட்டார்? கைக்கே அணிவது கண்ணலும் பூவும்னு சொல்லிட்டார். மனோரூபேட்சு கோதண்டா பஞ்ச தன்மாத்திர சாயகா, இதத்தான் சொல்றார். கண்ணல் கரும்பும் மலர் அம்புகளையும் பஞ்ச தன்மாத்திர சாயகா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இது எப்படி அவளுக்கு அழகு, கரும்பும் பூவும் கையில் இருக்கும்போது அழகா காட்சி தருது. அம்பாள் கையில இருக்கும்போது ஒரு போர் செய்ய போகும்போது வில்லும் அம்பும் இல்லையா, அதுதானே உதவும். இப்போ அம்பாள் தயையே உருவாக காட்சி தருகின்றாள். அதனாலதான் அந்த கரும்பு வில்லும் மலர் அம்புகளும்
அதனால அதை அழகு பொருட்களாக அவர் மனதுக்கு தோன்றுகின்றது. போருக்கு போனால் தானே கத்தி, கேடயம், வில்லு, வாளு, அம்பு அப்படிங்கிறதுலாம். இப்ப கரும்பும் மலரும் அவருக்கு அழகா அவளுடைய அணிகலன்களாக அவர் கண்களுக்கு காட்சி தருகின்றது. அம்பாள் எப்படி மனம் என்னும் மாடு அடங்கில் தாண்டவ கோனே, முக்தி வாய்த்ததென்று எண்ணிடடா தாண்டவ கோனே, சினம் என்னும் பாம்பு இருந்தால் தாண்டவ கோனே, யாவும் சித்தி என்று நினைத்திடடா தாண்டவ கோனேன்னு இடைக்காட்டர் சித்தர் பாடின மாதிரி மனசை அடக்கினால் இதையெல்லாம் நமக்கு காட்சி தரும். அதனால தான் எப்படி கிடைக்கிறது, மனசுக்குள்ள அவர் நம்ம மனசை அடக்கி இதை பார்க்கணும். அம்பாள் எப்படி அதை கையில கொண்டுட்டு இருக்கா, அழகாக காட்சி தருகின்றாள். கைக்கே அணிவது கண்ணலும் பூவும்னு அவர் அழகா சொல்லிட்டார். அடுத்தது இந்த கையில உள்ளதை பார்த்துட்டார். உடனே அவருக்கு என்ன பார்க்கிறார், அம்பாளோட திருமேனி அவர் கண்ணுக்கு அடுத்தாப்புல தெரியுது. கையை பார்த்தோன்னா உருவத்துல திருமேனிய பார்க்கிறார். எப்படிப்பட்ட மேனி, மென்மை, செம்மை, அந்த அழகு கொண்ட திருமேனியாக அவருக்கு அது தோன்றுகின்றது. அவருக்கு இந்த திருமேனிக்கு நாம என்னத்தை ஓமானமா சொல்லலாம் அப்படின்னு யோசிக்கிறார். யோசிச்சோன்னா அவருக்கு என்ன தோன்றது, கமலமன்ன மெய்க்கே அணிவது அப்படின்னு சொல்லி உடனே தாமரையை சொல்லிடுவோமே, அப்படி செங்கமலத்தை சொல்லலாம் அப்படின்னு அவருக்கு தோன்றது. உடனே செக்க சிவந்த திருமேனியை உடையவர் யாரு, சிவபெருமான். அதனால அவருடைய மெய் கோலத்திற்கு தாமரைய மாணிக்க வாசகர் ஊமையா சொன்னார். செந்தாமரை காடு அணைய மேனி தனிச்சுடரே அப்படின்னு அவருக்கு தோணித்து. இப்ப அபிராமி பட்டருக்கும் அம்பாளுடைய அந்த திருமேனிக்கு அந்த கமலமே நாமளும் ஓமையா சொல்லுவோமேன்னு அவருக்கும் தோன்றது. கமலமன்ன மெய்க்கே, அந்த திருமேனியில என்ன செஞ்சிட்டு இருக்காளா, அடுத்தாப்புல மேனிய சொல்லிட்டார், கமலமன்ன மெய்க்கே அணிவது அப்படின்னு சொல்றாரு. அது என்னவா தோன்றது அவருக்கு, முதல்ல கையில சொல்லிட்டார், கைக்கே அணிவது கண்ணலும் பூவும், கமலமன்ன மெய்க்கே அணிவது வெண் முத்து மாலைன்னு சொல்லிட்டார். அப்படியே அம்பாள் இப்படி பார்க்கிற அந்த மேனியை நினைச்சோன்னா பழைய முத்து மாலை கண்ணில் படுறது அவருக்கு. அவரோட கண்ணுக்குள்ள அம்பாளோட திருமேனியில அப்படியே முத்து மாலை போட்டு இருக்கிறது தெரியறது. திருத்தன பாரமும் ஆரமும்னு ஏற்கனவே சொன்னார். திருத்தன பாரமும் ஆரமும் அப்படின்னு சொன்னவர் இந்த இதுலயும் அவருக்கு அந்த வெண்முத்து மாலையை பார்த்தோன்னு கமலம் போன்ற அந்த திருமேனியில வெண்முத்து மாலையை அம்பாள் அணிந்திருக்கின்றாள் அப்படின்னு ரத்னக்கிரைவேய சிந்தாக லோலமுக்தா பலான்விதா அப்படின்னு அம்பாளோட திருமார்புல என்ன பண்றதுதான் முத்துவடம் அது ஒளிர்கின்றதை அது காண்பிக்கிறதாக சொல்றார். கமலமன்ன மெய்க்கே அணிவது வெண் முத்து மாலை. ஏன்னா முத்து மாலை அம்பாளுக்கு ரொம்ப இஷ்டமானது. அது ஏன்னா கரும்பு, மலர், முத்து மாலை, ஆரமும் செங்கை சிலையும் அம்பும் அப்படின்னு 9வது பாட்டுல திருத்தன பாரமும் ஆரமும் செங்கை சிலையும் அம்பும் அப்படின்னு சொன்ன பாட்டுல இதே மாதிரிதான் கமலமன்ன மெய்க்கே அணிவது வெண்முத்து மாலை. ஏன்னா விநாயகர் கஜமுகாசுரனை இது பண்ணிட்டு வந்தோடனே ஒரு முத்து மாலை எடுத்துட்டு வந்துதான் அம்மாவுக்கு கொடுத்தாலும் அதை எடுத்துட்டு அம்பாள் அணிஞ்சின்றாளாம். இன்னும் நிறைய சொல்லியிருப்பா. அம்பாளோட அந்த முத்து மாலையில அவளுடைய உடல்ல அந்த கஸ்தூரி, சந்தனம், புருவு இதெல்லாம் தடவிக்கிறதுனால அதோட இதெல்லாம் பட்டு அந்த இதெல்லாம் அந்த முத்து மாலையில அதெல்லாம் பட்டு ஒளி விட்டு சிவப்பு கலர்ல மாறி பிரகாசிக்கின்றதுலாம் சொல்லுவார். ஆதிசங்கர பகவத் பாதாவோட கவித்திறன் அழகா சொல்லியிருப்பார். அப்போ கையில் உள்ள அந்த கரும்பு மலரையும் பார்த்தவர் அடுத்தாப்புல மெய்யில் உள்ள அந்த உடம்பில் உள்ள கமலமன்ன மெய்க்கே அணிவது வெண்முத்து மாலை அப்படின்னு சொல்லிட்டார். அடுத்தாப்புல என்ன பண்றாரு, திருப்பி பாக்குறார் அம்பாளை. இன்னும் அப்படியே என்ன பண்ணலாம், என்ன சொல்லலாம் அப்படின்னோட அம்பாளோட இடை, சிறுத்த இடை, அந்த அதுல என்ன பண்ணிட்டு இருக்காளாம், பல மணி மாலைகள், அந்த மேகலை அப்படியே வரிசையா முத்துக்களால் அந்த அப்படியே ஆரமா தொங்குறது மேகலை. அது எப்படி இருக்கா, அது அரவின் படம் போன்ற ரகசிய ஸ்தானம். அதான் அந்த ஸ்தானத்தை மறைத்து கொண்டு அந்த மேகலையும் அதன் மேல பட்ட ஆடை அந்த ஸ்தானத்தையே மறைக்கிறாப்புல இருக்கு. அதைத்தான் விட அரவின் பைக்கே அணிவது அப்படின்னு சொன்ன வெண்முத்து மாலை விட அரவின். ஏன்னா பெண்களுக்கு அந்த மர்மஸ்தானத்துக்கு
அந்த பாம்பு அரவோட பை அது மாதிரி சொல்லுவா. அதனாலதான் அந்த மர்மஸ்தானத்தை மறைக்கிற மாதிரி அந்த மேகலை, அதன் மேல பன்மணி கோவை பட்டு. ஏன்னா ஒவ்வொன்னா சொல்லுவா, 8 வடம் 16 வடம் 32 வடம்னு அப்படியே அந்த மாலைகள் அந்த மேகலைகள் அது ஒன்னொன்னுத்துக்கும் ஒவ்வொரு பெயர் சொல்லுவா. மேகலைங்கிறது 32 அந்த இது மணி மாலைகளால ஆகதான் அப்படி தொங்கறதான். அதெல்லாம் ரகசிய ஸ்தானத்தை மறைச்சுட்டு அந்த மேகலை அதன் மேல பட்டாடை தனித்துட்டு இருக்காள் அவள். கோவையும் பட்டும் அப்படின்னு அந்த பட்டாடை அணிஞ்சிட்டு இருக்கிறது. அன்னை பார்த்தோம்னா சிவப்பு கலர்ல அவ்வளவு அப்படியே நம்ம தியானம் பண்ணணும் அப்படின்பா. அருண அப்படின்னு சொல்லிட்டு அருணா அப்படி அந்த நிறத்துல இருக்கக்கூடியவளாக அதன் மேல் சிவந்த நிற பட்டாடையும் அணிஞ்சிட்டு இருக்கலாம். அப்போ தன்னுடைய இடையில பல வடங்களுடைய மேகலை நம்ம பார்த்தோம்னா அரசிகள்ல சினிமால காமிக்கும் போது பார்ப்போம்னா அந்த மேகலை அப்படியே அதுல வரி வரி வரியா அந்த இதெல்லாம் முத்துக்கள்லாம் தொங்கும். அப்ப செல்வ வளம் இருக்கிறவா அதை சொல்லுவா. அன்னைக்கு கூட ஒரு இதுல சொல்லிட்டு இருந்தா, ஒட்டியான வாங்கினோம் 16 பவுனுக்கு, அது ஒண்ணுதான் எங்கிட்ட கையில ஆசையா இருந்து வாங்கிட்டோம்னு சொன்னா ஒரு இதுல சீரியல் ஒரு இதுல பார்க்கும்போது. அப்போ பெண்கள் செல்வ வளம் இருந்ததுனால் எதை வேணாலும் அணிந்து கொள்ளலாம். அப்ப அந்த செல்வ வளம் உள்ள மகளிர் தங்களுடைய இடையிலே பல வடங்களை உடைய மேகலை எல்லாம் அப்படியே போட்டுட்டு இருப்பா. பழங்காலத்துல பார்த்தோம்னா சிற்பங்கள் கோவில்ல பார்த்தீங்கன்னா பெண்களோட சிற்பங்கள்ல அந்த இடையில அப்படி தொங்குறதுலாம் அழகா அது அந்த மேகலை அதற்கு காஞ்சி அப்படின்னு சொல்லுவா. இந்த காஞ்சி அப்படின்னு சொல்லுவா. 7 வடங்களை உடையது மேகலை, 16 வடங்களை உடையது கலாபம், 18 வடங்களை உடையது பருமம், 32 வடங்களால் ஆனது விரிசிகை. இந்த ஆபரணங்கள் எல்லாம் தோன்றும் 32 வடங்கள் வரை அப்படியே போட்டுட்டு இருப்பாளா. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு பெயர் சொல்றா பாருங்க. 7 வடங்கள் இருந்தால் அதன் பெயர் மேகலையாம், 16 வடங்கள் உடையதாக இருந்தால் கலாபம், 18 வடங்கள்னா பருமம், 32 வடங்களால் ஆனது விரிசிகை. ஏன்னா இதுல என்ன சொல்றா, எண்கோவை காஞ்சி, எழுகோவை மேகலை, பண்கொள் கலாபம் 16, கண்கொள் பருமம் 18, 32 விரிசிகை என்று உணரல் பாற்று அப்படின்னு ஒரு பழம்பெரும் பாடல்ல பெண்களோட நகைகள் அந்த சிற்பங்கள் எல்லாம் அந்த பார்த்தோம்னா அழகழகழகா அந்த ஆபரணங்கள்லாம் நுணுக்கமா அந்த வேலைப்பாடுல ரொம்ப அழகா இருக்கும். அம்பாள் எப்படி போட்டுருக்காளாம் அளவுல பல பெரிசாக சின்னதாக உடைய விரிசிகை கோவைகள் எல்லாமா ரத்ன கிங்கிணி மேகலா அப்படின்னு சொல்ற லலிதா சஹஸ்ரநாமத்துல அப்படிலாம் அணிஞ்சிட்டு இருக்க அம்பாள் தன்னுடைய இடையில செம்பட்டு அந்த பட்டு அப்படியே அதுவும் பிரகாசிக்கின்றதா. அருணாருண கௌசும்ப வஸ்திரபாஸ்வத் கடி தடி அப்படின்னு சொல்லுவா அம்பாள். நாமங்கள்ல நம்ம ஒண்ணு பார்த்திருக்கோம், அருணாருண கௌசும்ப வஸ்திரபாஸ்வத் கடி தடி வஸ்திரம், அந்த சிவந்த நிற பட்டாடை. அம்பாள் அவளுடைய கடித்தடத்தின் மேல செம்பட்டு, அதான் அந்த கடித்தடம்னு சொல்றேன்ல அந்த மறைப்பு அந்த ஸ்தானத்துல இந்த விரிசிகை மேகலை இப்படி பல்வகையான ஆபரணங்கள் கலாபம் நிறைய அப்படியே ஆபரணங்கள் 32 வடங்கள் வரைக்கும் அணிந்து கொண்டிருக்கின்றாளாம். மேகலையிலேருந்து இந்த 32 வடங்கள் வரை அப்படியே கீழே வர போட்டுருக்கா அம்பாள். அந்த கடித்தடத்தின் மேல செம்பட்டு விட அரவின் பைக்கே அணிவது பன்மணி கோவையும் பட்டும் அப்படின்னு சொல்றா அம்பாள். இந்த இதுல ஒல்கு செம்பட்டுடையாளைன்னு பின்னால பாடுவர், நம்ம பார்க்கலாம். சாத்துவன கோசிக்கமோ அப்படின்னு ஒட்டக்கூத்தர் பாட்டுல தக்கையாக பராணியில பாடியிருப்பார். திரிபுரை செம்பட்டு கட்டு நுசுப்பிற்றிரு அப்படின்னு திருப்புகழ்ல மாணிக்க வாசக பெருமான் பாடியிருப்பார். இந்த மாதிரி அவளுடைய பட்டு சிவந்த நிறமுடையதாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை வகை அலங்காரங்கள் அம்பாள் அப்படியே நினைச்சு பார்க்கிறார் அவர். ஏன்னா அந்த அழகு பார்த்து பார்த்து நினைச்சு நினைச்சு பார்க்கிறார். கமலம் அன்ன மெய்க்கே அணிவது வெண்முத்து மாலை சொல்றார். கைக்கே அணிவது கண்ணலும் பூவும், கமலம் அன்ன மெய்க்கே அணிவது வெண்முத்து மாலை, விட அரவின் பைக்கே அணிவது பன்மணி கோவையும் பட்டும்னு சொல்லிட்டார். அடுத்தது என்ன சொல்ல போறார், பல மணிகளால் ஆன மேகலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் நாம. 8 திக்கே அணியும் திருவுடையானிடம் சேர்பவளே அப்படின்னு சொல்ல போறார். இந்த அலங்காரங்களை எல்லாம் உடையவளான அபிராமி அம்மை எங்கு இருக்கின்றாள்? அவள் சிவபெருமானுடைய வாமபாகத்தை ஒவ்வியதேன்னு பார்த்தோம். வாமபாகத்தில் இருக்கின்றாள் அம்பாள். பட்டை உடுத்தி
அப்படி எட்டாடை உடுத்தியவனின் பத்தினி, பட்டாடை உடுத்தி பொலிபவள் எட்டாடை உடுத்தியவனின் பத்தினி அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா உலகையே உடையாக உடுத்தி திகழ்பக்கூடியவன் சிவபெருமான். அதனால அவன்தான் உலகம், உலகமே அவன் தானே. அதனாலதான் மாணிக்க வாசகர் திருப்பள்ளி எழுச்சியில என்ன பாடின, பூதங்கள் தோறும் நின்றா எனினல்லால் போக்கிலன் வரவிலன் நீ, எல்லா உலகமும் ஆனாய் நீயே அப்படின்னு அப்பரடிகள் சொல்லுவார். பார்க்கும் இடமெங்கும் ஒரு நீக்கமர நிறைந்த பரிபூரானந்தமேனு தாய்மானவர் சொல்லுவார். எதெல்லாம் இப்படி வானோ புனல்பார் கனல் மாறுதமோன்னு கந்தர் அனுபூதியில அழகா சொல்லியிருப்பார் இவர் அருணகிரியார். அதனால திசை இல்ல தேசம் இல்லை, இந்த பிரபஞ்சத்திற்கு எல்லைங்கிறது பார்த்தா 8 திசைகள். அதனால அந்த திசைகளையே ஆடையாக உடுத்தி கொண்டிருக்கிறவன் சிவபெருமான். அதனாலதான் 8 திக்கே அணியும் திருவுடையானிடம் சேர்பவளேன்னு சொன்னார். அப்ப சிவபெருமானுக்கு என்ன நாமம் பார்த்திருப்போம், திகம்பரன், திகம் அதையே ஆடையாக அணிந்தவன், திக்குகளையே அம்பரமாக ஆடையாக அணிந்தவன். அதனால தான் திகம்பர சாமியார்கள் சொல்லுவா, நம்ம கேட்டிருக்கோம் ஆடை உடுத்தாத அந்த சன்னியாசிகள். ஏன்னா அவள் எல்லாம் திக்கையே ஆடையா அணிஞ்சிட்டு இருக்காள். அதனாலதான் திகம்பர சாமியார்கள். இப்படி திக்குகளை உடையாக உடுத்தி திகழ்பவன், ஆனால் திருவையும் உடையாக உடுத்தியவன் திருவுடையான் அப்படின்னு சொல்றார். இந்த திருவை உடையவன் மேனியில திருவாக அமர்ந்து இடபாகத்தில் அமர்ந்து அபிராமி அன்னை இருக்கின்றாள். உடையான் அப்படின்னா உடை உடுத்தியவன் சொல்லலாம், இல்லை உடைமை பொருளாக கொண்டவன் அப்படின்னு சொல்றான். திரு உடையான் இடம் சேர்பவளே, திருவே என் செல்வமேன்னு அப்பர் சுவாமிகள் சொல்ற மாதிரி பொன்னும் மெய்ப்பொருளும் தருவான்னு சுந்தரர் தேவாரத்தில் சொல்லுவார். அவன் எல்லாமாக இருக்கக்கூடியவள் அன்னை அபிராமி திரு உடையானிடம் சேர்பவளேன்னு சொல்லி புகழ்கின்றார். ஏன்னா அம்பாள் எப்படிப்பட்டவள், கலையாத கல்வியும் குறையாத செல்வமுமாக திகழக்கூடியவள். நம்ம அம்பாளை பத்தி சொல்லும் போது அவளுக்கு என்ன இல்லை பொருளேன்னு சொன்னார், போன பாடல்ல அனுபவித்தோம். அதனால பொருளாக இருக்கக்கூடியவள். அப்ப சிவபெருமானுக்கு என்னெல்லாம் பெருமை இருக்கோ அதற்கெல்லாம் மூல காரணம் யாருன்னு பார்த்தோன்னா அபிராமி அன்னை. அதனால தான் கவி காளமேகம் என்ன சொல்லியிருப்பார், ஞானம் மிக கைவர பெற்று வாழ்வதெல்லாம் சொக்க நாயகியால் பானை பிடித்த பாக்கியத்தினால் அன்றோ அப்படின்னு சொல்லுவார் அவர் அதனால என்னதுன்னா அம்பாள் திருக்கரங்கள்ல கரும்பு புஷ்ப பானங்கள் வைத்து கொண்டிருக்கின்றாள். தாமரை போன்ற தன்னுடைய மேனில முத்து மாலை அணிந்திருக்கின்றாள். நச்சு அரவின் படத்திற்கு ஒப்ப மர்மஸ்தானத்தை மறைத்து கொண்டு பட்டாடை உடுத்தி திகழ்கின்றாள். பன்மணி கோவைகளாலான இடுப்பணி அணிந்திருக்கின்றாள். இப்படியெல்லாம் அம்பாளை அவர் அபிராமி பற்று மனசுக்குள்ள பார்த்து தியானம் பண்ணிட்டே இருக்கார். அப்போ எத்தனை அவர் பார்த்திருக்காருன்னா அது சும்மா சொல்லக்கூடாது, கண்களிக்கும்படி கண்டுகொண்டேன்னு அவர் அபிராமி பற்ற பின்னால இதுலயும் பாடுவார். அந்த கண்களிக்கும்படி அவருக்கு காட்சி தந்தவள் அபிராமி. அதனால எப்படி காட்சியை மனசுக்குள்ள கொண்டு வர்றார், இதைத்தான் நம்ம அனுபவிக்கணும். அவள் அபிராமி அம்மை சிவபெருமானுடைய வாம பாகத்தில் இருப்பவள். சிவபெருமானை எப்படி அம்பாளோட பட்டுடையை சொல்லி அம்பாள் ஐயா இவருடைய ஆடையை சொல்ற, 8 திக்கையுமே ஆடையாக அணிந்தவன் சொல்ற, திகம்பரன் சொல்ற. வாமபாகத்தை சேர்ந்திருப்பவள் யாரு, பட்டுடை தடித்த அபிராமி. 8 திக்கே அணியும் திரு உடையான் இடம் சேர்பவளே, கையும் மெய்யும் ஆடையும் தரிசித்து அர்த்தநாரீஸ்வர கோலத்தையும் பாட்டுல அப்படியே அவர் அம்பாளை பார்க்கிறார், எப்படியாக இருக்கின்றாள், திரு உடையானிடம் சேர்பவளேன்னு அர்த்தநாரீஸ்வர கோலத்தையும் பார்த்து இந்த பாட்டை முடிக்கிறார். கைக்கே அணிவது கண்ணலும் பூவும் கமலமன்ன மெய்க்கே அணிவது வெண்முத்த மாலை, விட அரவின் பைக்கே அணிவது பன்மணி கோவையும் பட்டும் 8 திக்கே அணியும் திரு உடையானிடம் சேர்பவளே அப்படின்னு இந்த பாம்பின் படம் போன்ற ரகசிய ஸ்தானத்தில் அணிபவை பன்மணி கோவை, அது மேகலை பட்டு கைக்கே அணிவது பைக்கே அணிவதுன்னு எப்படி சொல்றார் பாருங்க. அணிகளை அந்த கண்ணல் பை அப்படிங்கிறது பாம்போட படம் போல இருக்கக்கூடியது. விட அரவின் பை அப்படின்னு சொல்றார். அதனால அம்பாளோட கடித்தடத்தை குறிப்பதாக அதற்கு அந்த வார்த்தை பிரயோகத்தை பண்ணிட்டு இருக்கேன். பன்மணி கோவைன்னு மேகலையை சொன்ன அழகிய ஆடை திருவை உடையவன் கொண்டு 8 திக்குகளையே ஆடையாக அணியும் செல்வ சிறப்பை உடையவன் சிவபெருமானியும் சொல்லி நீண்ட ஆடைகள். அதனால அது
காணாத திசைகளையே ஆடையாக அணிவதனால அவன் திரு உடையானவன் அப்படின்னு சொல்ற. அவனிடம் சேர்பவளே அப்படின்னு சொல்லி அழகா நீ கையில் அணிவது அப்படின்னு சொல்லி அழகா சொல்லியிருக்காரு. இந்த பாடல் அவர் மனசுக்குள்ள அப்படியே அம்பாளை நினைச்சு நினைச்சு பார்த்து அழகா அப்படியே அவருக்கு காட்சி தந்திருக்கா உள்ள. அப்படியே கொண்டொன்னா நினைச்சு பார்த்து நமக்கு அவர் கண்டதை எடுத்து இந்த பாடல் மூலமா அழகா சொன்னவர். இன்னும் பாட போறார், கண்களிக்கும்படி கண்டுகொண்டேன்னு சொல்லுவார். அந்த பின்னால வர பாடல்கள்ல நம்ம அனுபவிக்க போறோம். அதனால அம்பாளை கண்டு உண்டு கழித்து மகிழணும். நாம அவளுடைய அதை கண்ணார உண்டுன்னு அதை கண்டு நாம மனசுக்குள்ள அதை உண்டு அப்படியே நினைத்து 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 உண்டு கழிக்கணும். நம்மளுக்கு மனசு அதனால ஆனந்த நிலையை அடையணும். அபிராமிப்பட்டர் அந்த நிலையை அடைந்தார். அதனாலதான் மனசுக்குள்ள அவளை பார்த்து பார்த்து நம்மளுக்கு அழகா எடுத்து சொன்னார். நம்ம மனசுக்குள்ள அவளை கொண்டு அவளை அப்படியே நினைக்கணும். என்னெல்லாம் கொண்டு வரலாம் மனசுக்குள்ள அப்படியே மானச பூஜாவாக அவளை இருத்தி பூஜையை பண்ணி அவளை கண்டு கழித்து எப்படியெல்லாம் அணிந்து கொண்டிருக்கின்றாள் ஆடை அழகு அப்படின்னு நம்ம மனசுக்குள்ள ஒன்னொன்னா நினைக்கும் போது நம்மளுக்கும் இந்த ஆனந்த வெள்ளம் பெருகும் மனசுக்குள்ள. இதை நினைத்து அபிராமி அன்னை திருவடிகள்ல சரணம் புகுவோம். அபிராமி அன்னை திருவடிகளே சரணம் சரணம்.